நீங்கவும் இல்லை விலகவும் இல்லை நெஞ்சம் செய்யும் தொல்லை. 4 எதிர்க்கவே ஒயின் ஷாப் வந்தா மாதிரி வீட்டு எதிர்க்கவே தொக்கா மாட்டிக்கிச்சுல. செம பீட்டிடா மச்சான். முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது. இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. 4 ரோஜா சூரல்களே காமம் பூஜைகளே 4 ஏறி அடி கபிலான்னு சொல்லுவான். இது நம்ம காலம் பாத்துக்கலாம்னு சொல்லுவான். ஏறி கீறி அடிச்சிடாதீங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு காலமே கிடையாது உங்களுக்கு. உங்க வாழ்க்கை இந்த ஆடி போய் அடுத்த ஆடி வரதுக்குள்ள ஆடி போயிடும். அப்படி சொல்றீங்க? அடங்கி போயிடும். இருப்பீங்களா இல்லைன்னா சொல்ல முடியாது. பல்லு வலிக்குதுன்னு பல் டாக்டர் போவீங்க. கடா பல்லு எடுன்னு ஒருத்தவன் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை ஒருத்தன் பேஸ்ட மாத்துன்னுவான். ஆனா பல்லு வலி குறையாது, சரியாவும் ஆகாது, பணம் வீண் வரை ஆகும். ஒரு டீ பழக்கடையில 10 பேர் நின்று வியாபாரம் பண்ணா பழக்கடை போடலாம்னு நினைப்பீங்க. அடுத்தவனோட வியாபாரத்தை வன்மத்தோட பாக்குற ஆளு, வக்கிர புத்தி உள்ள ஆளு, கன்னிமார்கள் மேல தாவக்கூடிய ஆளு. சொல்லிட்டா குறுக்க பேசாதீங்க. கன்னிமார் மேல தாவ வேண்டிய ஆள், நீங்க தாவக்கூடிய பாக்குற ஆளு, வக்கிர புத்தி உள்ள ஆளு, போக்சோ சட்டத்தில் உள்ள போடுவீங்க. தாவாதீங்க. ரிஷபராசி விஜயகுமார். 4 சம்பா சம்பா அடி ரம்பா ரம்பா இது சோம்பேறி பூஞ்சிருப்பா. ஆசம்மா போய் சொல்லாதம்மா உன் சிங்காரம் ஏங்குதம்மா. ஆசையாக பேசினால் போதாதம்மா. என்னப்பா வேலை கிடைச்சதா? ரிஜெக்ட் ஆயிட்டம்பா. ரிஜெக்ட் ஆயிட்டியா? அப்படி என்னப்பா கேள்வி கேட்டாங்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? உன்னோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் என்னன்னு கேட்டாங்க. சரி, நான் ரொம்ப ஆனஸ்டா இருப்பேன்னு சொன்னப்பா. தெரியாதுன்னு சொல்லிருக்க. இதெல்லாம் வீக்னஸே இல்லன்றாங்கப்பா. அப்புறம் உங்க ஒப்பீனியன்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வெளில வந்துட்டேன்ப்பா. ஓ, இதனால தான் ரிஜெக்ட் ஆயிட்டியா? இன்னும் நான் இன்டர்வியூ ரூம்லயே போல. இது வெளில செக்யூரிட்டி கேட்ட கேள்வி. இங்க இருக்கிற பைத்தியங்களைய ஸ்பெஷல் பைத்தியம் இந்த எஸ்கே பைத்தியம் தான். 4 பொண்ணு இருக்கு ஒவ்வொருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணு இருக்கு. கூட வாழ்றதுக்கு சன்னியாசியா போயிடலாம். மரியாதை இல்லாத இந்த வீட்டுல நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என்ன பண்ற கிச்சா? நான் சொல்றது கேளு. உன் பேச்சு கேட்டு கேட்டு எனக்கு இந்த நிலைமை. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. இது ஏன் சூட் கேஸ்? இந்தா இதுல எடுத்துட்டு போ எல்லாத்தையும். கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப
போல இடுப்ப ஆட்டுறா இவ கழுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா இதுல வந்து சார்ஜிங் போட்டு வந்துடும். சார்ஜர் இங்கே வராது, நீங்கள் வெளியே தான் வாங்கிக்கணும்.